மகர ராசினருக்கு இந்த குரு வக்கர பலன்களை நாம் பார்க்க போகிறோம். அக்டோபர் 9ஆம் தேதி குரு பகவான் வக்கரம் அடைகிறார். 4 மாதங்களுக்கு வக்கரம் அடைகிறார். இந்த 4 மாத காலத்தில் குரு பகவான் எங்கிருக்கிறார்? 5ஆம் இடத்தில் பஞ்சமஸ்தானத்தில் வக்கரம், 6ஆம் இடத்தில் செவ்வாய், 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் சூரியன் கேது, 10இல் புதன் சுக்கிரன், 2ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரம் அடைந்திருக்கிறார். தைரியஸ்தானத்தில் ராகு சாதகமாக இருக்கிறார். கோச்சாரத்தில் குரு வக்கரமாகும் போது வீட்டுக்கு மருமகள் வருவாள். உங்களின் வாரிசுகளின் கல்வி மேன்மை சம்பந்த அலைச்சல் உண்டு. உங்களின் பல நாள் காதல் இளைய சகோதரன் மூலம் தெரிய வரும். தாய் வகையில் புகழும் மேன்மையும் கிடைக்கும். சொந்த வீடு தங்களுக்கு அதிர்ஷ்டகரமாக அமையும். வீடு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பங்கு வர்த்தகம் மேன்மை பெறும். ஷேர் மார்க்கெட்டில் ஆன்லைன் பிஸ்னஸில் நன்கு வருமானம் வரும். பூர்வீக வீட்டின் மூலம் பல நன்மைகள் கிடைக்கும். உங்கள் மாமனார் மூலம் ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்க பெறுவீர். வேலையில் பதவி உயர்வு, இடமாற்றம் உண்டு. உங்கள் வாழ்க்கை துணை இடமாறுதல் கிடைக்கப்பெற்று உங்களுடன் சேருவார். சனி பகவானை ராசிநாதன் கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு 5ஆம் வீட்டில் குரு வக்கர நிலையில் பயணம் செய்வது மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தான் தரும். குருவின் பார்வையால் வருமானம் அதிகரிக்கும். கடன் பட்டவர்கள் கடனை அடைத்து நிம்மதி பெறலாம். பாதியிலே நின்று போன வீட்டு வேலைகள் பூர்த்தியாகி சுபகாரியம் நடக்கும். குரு பகவான் நிறைய அள்ளி தரப்போகிறார். சுபகாரியங்கள் விறுவிறுவென நடைபெறும். திருமணமாகியும் புத்திரபாகியம் இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகும். 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள் நல்ல செய்தி தங்களை தேடி வரப்போகிறது. அலைச்சல் அனைத்தும் கட்டுப்படும். செலவுகள் கட்டுக்குள் அடங்கும். இரகசிய தொடர்பு பொது வெளியில் தெரிந்துவிடும். அரசியலில் ஏதோ ஒரு தேக்க நிலை வந்துவிடும். எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் விக்கித்து போய் நிற்கும் நிலை ஏற்படும். முற்று சந்தில் மாட்டிக்கொண்டதை போல சிலருக்கு ஆகிவிடும். புத்திரரின் ஆரோக்கியத்தில், குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. பணி சுமையாலும் கூடுதல் பொறுப்புகளாலும் பதற்றம் அதிகரிக்கும். அளவுக்கு மீறிய வேலை, அதனால் உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். கவனமாக இருக்க வேண்டும். வீண் சந்தேகத்தின் காரணமாக நல்லவர்களின் நட்பை இழக்க நேரிடும். வீண் பலி ஏற்படும். தங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொல்வார்கள். அதை தைரியமாக சாமர்த்தியமாக சமாளிக்க பழக வேண்டும். புதிய கடன் பிரச்சனைகளை நினைத்து கலக்கம் ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனம் தேவை. ஆகவே மகர ராசினருக்கு இந்த வக்கர காலத்தில் நன்மைகள் தான் நடைபெறும். தீமை ஒன்று நடைபெறாது. இந்த 4 மாத காலத்திற்கு தொழிலில் அதிக முதலீடுகள் வேண்டாம். அகலக்கால் வைக்க வேண்டாம். முடிந்தால் பாடி வல்லீஸ்வரர் கோவில், இல்லாவிட்டால் ஆலங்குடி குருபகவான் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். நன்மையே நடைபெறும். புத்திரபாகியம் உண்டாகும். பெண்களுக்கு நல்ல அழகான குழந்தைகள் பிறப்பர். குரு கவசம் பாராயணம் செய்யுங்கள். வயதில் மூத்தோர்களிடம் வீண் வாக்குவாதம் கூடாது. யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. வேலை செய்யும் இடத்தில் அனைவரையும் அனுசரித்து செல்லுங்கள். பெண்கள் கணவரை அனுசரித்து செல்லுங்கள். வீட்டில் எந்த விதமான பிரச்சனையும் உண்டாகாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்று சொல்வோம். ஆகவே பேச்சில் கவனம் தேவை. வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.